மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற காவலரான காமராஜ் சென்னை திருவான்மியூரில் வசித்து வந்தார். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிக்கலாம். தாமோதரன், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தகப்பனார் காமராஜ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை திருவான்மியூரில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவியாளர் காமராஜ். இவர் தனது வீட்டில் படுக்கை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும், மேலும் இவர் பொதுவாகவே காலை 4 மணிக்கு எழுந்து நடைபயணம் மேற்கொள்வது வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் இன்று 4 மணிக்கு வழக்கம் போல எந்திரித்திருக்கிறார். அவரது மனைவி அவரை 4 மணிக்கு பார்த்திருக்க. அதன் பிறகு படுக்கை அறையை தாழ் போட்டுக் கொண்டவர் 8 மணிக்கு பிறகு வரை வெளியில் வராத காரணத்தினால் அந்த படுக்கை அறையினுடைய கதவை உடைத்து பார்த்த பொழுது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவரது மகள் சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு இதே போல அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்போதிலிருந்தே மன உளைச்சல் இருந்ததாகவும், குறிப்பாக சின்னத்திரை நடிகை சித்ரா பெற்றோருடன் இருக்கும் பொழுது எந்த அறையில் அவர் படுக்கையாக பயன்படுத்தினாரோ அதே அறையில் தான் காமராஜும் படுக்கையராக தற்போது வரை பயன்படுத்தி வந்ததாகவும் அவர்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக ஒரு மன உளைச்சல் இருந்ததன் காரணமாக அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதாக முதற்கட்டமாக காவல் தரப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவரது மனைவி கொடுத்த தகவலின் அடிப்படையில் உடலை கைப்பற்றிய போலீசார் தற்பொழுது அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் முதற்கட்ட விசாரணை என்பது தற்போது வரை அவர் மன உளைச்சலுக்கு இருந்ததன் காரணமாக தான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். ஓய்வு பெற்ற காவலரான காமராஜ் சென்னை திருவான்மியூரில் வசித்து வந்தார். இந்த நிலையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவரது மகளான சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 2020 டிசம்பர் 9ஆம் தேதி அவர் தூக்கிட்டு இதேபோல் தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து தற்போது அவரது தந்தையான ஓய்வு பெற்ற காவலர் காமராஜும் இன்று அதிகாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்.